நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் விமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வியா ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 614வது வீடியோ. இந்த வீடியோ நீ செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. ஸோ செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான தேவதை போது துர்காம்பியை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ பக்கத்துலேயே பரமாச்சாரியா இருக்கார். அவரை கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் நடந்திருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி பந்தநல்லூர் என்று சொல்லக்கூடிய பந்தணையின் நல்லூர் அப்படின்ற சிவாலயம், பெரிய சிவாலயம். அது அங்கே அம்பாள் பேர் பந்தாடு நாயகினே பேர். அந்த அம்பாள் பேர் பந்தாடு நாயகி. ஊர் பேர் பந்தணை நல்லூர். பசுபதீஸ்வரர் தான் அந்த கோவில். பசுபதீஸ்வரர் பந்தாடு நாயகி சமேத பதிமம். அது அம்பாளுடைய சமஸ்கிருத பேர் என்னென்னா வேணு புஜாம்பிகைன்னு பேர். அதாவது தோள்கள் மூங்கில் மாதிரி இருக்கு. வேணும்னா மூங்கில் கொலிக்கிறது. வேணு புஜாம்பிகைன்னு பேர் அம்பாள் பேர். தமிழில் பந்தாடு நாயகி தான் அவளுக்கு பேர் வச்சிருக்கா. சரி, இது கோவிலுடைய உட்புற தோற்றம். இது இது குளத்தோடு இருக்காமல் இருக்குது. பட் இது ஏன்னா இந்த பசுபதீஸ்வரர் கரூர் பேரை வந்துடுது. கரூரில் இருக்க சுவாமி பேர் பசுபதீஸ்வரர். இந்த பந்தாடை நல்லூரில் இருக்கிறது பசுபதீஸ்வரர். இங்கே அம்பாள் பந்தாடு நாயகினே பேர். அம்பாள் புஷ்ப பந்தை வச்சு அந்த தோழிகளோடு விளையாடுறார். அந்த இன்சிடென்ட் நடந்த ஊருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கமிங் டு அவர் சப்ஜெக்ட் துர்காம்பிகா. துர்காம்பிகைக்கு இதுக்கு சம்மந்தம் என்ன நினச்சிக்கலாம். இப்போ எந்த சிவாலயத்தை எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொரு சிவாலயமே பஞ்சகோஷ்டங்கள் இருக்கும். நல்லா பாருங்க. ஒரு சிவாலயத்தை உள்ள நுழைஞ்சு போகும்போது சுற்றி பிரதட்சணம் வரும்போது ஃபஸ்ட்டு விநாயகர் வந்துடும். நர்த்தன விநாயகர் நிற்கிற விநாயகராக இருக்கும். உட்காந்துருக்காது அந்த விநாயகர். நிற்கும், இல்லைன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது தட்சிணாமூர்த்தி, ரெண்டாவது கோஷ்ட தேவதை. அப்படி சுற்றி வந்தால் லிங்கோத்பவர் வந்துடும். லிங்கோத்பவர் இல்லைன்னா சில இடத்துல விஷ்ணுவே இருக்கும். ஸோ 3 ஆச்சு. அப்படி வந்தால் பிரம்மா வந்துடும். 4. அதுக்கு அடுத்தது 5வது கோஷ்டத்தில் இருக்கிறது துர்கா வந்துடும். ஸோ துர்க்கையிலேயே விஷ்ணு துர்க்கைன்னு ஒன்று இருக்குது, சிவதுர்க்கை ஒன்று இருக்குது. பாஷாங்கோஷத்தோட வரபயத்தோட மகிஷம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கிறது சிவதுர்க்கை. விஷ்ணு துர்க்கை சங்கு சக்கரத்தோடு நிற்கும். சில இடத்துல இப்படி நேராக காமிக்கிற மாதிரி இருக்கும். சில இடத்துல இந்த மாதிரி காமிச்சு இதில் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சக்கரம் பிரயோக சக்கரம் பேர். இந்த என்னன்னா ஒரு பக்தர் குழாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி பரமாச்சாரியார் பார்க்குறாரு. அவர் 1994 அவர் சித்தி அடைஞ்சிட்டார். இதெல்லாம் முடிஞ்ச பல வருஷங்கள் ஆகிருக்கு. ஸோ அப்போ 90s வச்சா கூட 2000 இது 30 வருஷம் 50 வருஷம் கிட்டத்தட்ட சொல்லலாம். 40 to 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது. அவள்லாம் நிற்கிறா. கோவில் பிரசாதம் வந்திருக்கா. ஒரு பரமாச்சாரியோட பேசணுன்றார். ஷோ அவருக்கு டைம் ஒதுக்குறார் அவர். ஷோ என்ன விஷயம் கேட்குறார். அவள்லாம் சொல்கிறா மாதிரி, சுவாமி உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன, இது மாதிரி எங்கள் ஊரில் சிவன் கோவிலில் பசுபதீஸ்வரர் கோவிலான்னு விசாரிக்கிறார். ஆமாம், அந்த கோவில் என்னென்னா துர்க்கை சந்நிதியில் அம்பாள் இருக்கா இல்லையா கோஷ்டத்தில், அந்த துர்காம்பிகை கண்ணிலேருந்து ஜலம் வந்துகிட்டே இருக்குன்றார். இமேஜின் நம்ம நினச்சிக்கிறோம் ஏன்னா கருங்கல் சிலண்டு. இட் இஸ் நாட் ஸோ. அதுக்கு அந்த அந்த ஸ்டெட்டஸ்கோப் கொடுக்கும்போது அது ஜீவனோடு இருக்குது. நல்லா பாருங்கள். துர்க்கை அழறா, தினம் அழறான்றார். ஏன்னா இது அலங்காரம்லாம் பண்ணால் கூட நனைஞ்சு போய்டுறது, அந்த குங்குமம் மஞ்சள்லாம் கரைஞ்சி போய்டுறது. அந்த மாதிரி கண்ணிலே தாரையாக தண்ணி வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற பரமாச்சாரி யோசனையில் ஆழ்ந்துடுறார். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறார். அப்புறமா கூப்பிட்றார் அவளை. எந்த சிவாச்சாரி அபிஷேகம் பண்ணுறா அதுக்கெல்லாம் கோஷ்டத்துக்கெல்லாம் ஒருத்தர் வந்திருக்கார். ஊர் மக்களும் வந்திருக்கா. நான் தான் பண்ணுறேன்னு. சரி, எப்பயாவது அந்த மேலுக்கு சீலிங் இருக்கு இல்லையா, கோஷ்டம்னது தேவ கோஷ்டங்கள் சொல்லக்கூடிய அந்த இது அலமாரியாட்டம் இருக்கும். மேலே டெக்கரேட்டிவ் எல்லாம் போட்டிருப்பான். அது அந்த சீலிங் அம்பாளுடைய கிரீடத்தை, துர்க்கை கிரீடம் இருக்குமே, அதில் படுறாமல் இருக்கா பாருங்க. ஒரு நூல் இடைவெளி இதோட பரவாயில்லைன்ற. சரி போய் பார்த்துட்டு சொல்லுங்கன்றார். சரி போய் பார்க்குறேன், நூலே போகல. தலையில் வச்சு போனால் அந்த இடத்துல கிராஸ் ஆகணும் இல்லையா, கேப் இருந்தால் ஆளை. அந்த ஷவர் அதுலேயே அடுத்துடுது.
அதான் முக்கியமாக. அப்புறமா வந்து சொல்கிறா இந்த மாதிரி ஆயிருக்குன்ட்டு. அதான் ரீசன் அம்பாள் அழகான வந்து அவ்வளோ கோபுரம் வெயிட் முழுக்க வந்து அவள் தலையில் இறங்குறது. ஸோ அம்பாள் அழ ஆரம்பிச்சுட்டா. அந்த வெயிட் தாங்க முடியலன்ட்டு. நம்ம என்ன சொல்லுவோம், கருங்கல் அழுமான்னு கேட்போம் நம்ம. பரமாச்சாரி என்ன சொல்கிறார், இல்லை அவள் ஜீவன் இருக்கு அங்கே, அவள் உடனடியாக அவன் செய்யுங்க, அதுலேருந்து பாலாலயை மட்டும் பண்ணி அந்த அம்பாளை எடுத்துட்டு அந்த இடத்த ரிப்பேர் பண்ணுங்க, உடனடியாக பண்ணி அது கொஞ்சம் வசதி கட்ட சொல்கிறார். இந்த கோஷ்டத்தை உள்ள கேப்பு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ இன்ச்சஸ் கொடுத்து கட்டி பண்ண சொல்ல. மடத்துலேருந்து வேறு வாழலாம் போகிறா, வைதிகாலாம் போயிருக்கா, கங்கா ஜலங்கள்லாம் எடுத்து கொடுத்துருக்கா. இதெல்லாம் எடுத்து போய் பரமாச்சாரியர் அட்வைஸ் பிரகாரம் அந்த பந்தனை நல்லூர்ன்ற ஊரில் இருக்க பந்தாடு நாயகி சமேத பசுபதீஸ்வரர் கோவிலில் அந்த துர்காம்பிகை சன்னதியில் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து சத்தியமாக நடந்த உண்மை. நம்ம தயவுசெய்து கோவிலை பிரதட்சணம் பண்ணும்போது இதுக்கு என்ன பவர் இருக்கும்னு நினச்சி தயவுசெய்து எண்ணாதுங்க. அதாவது ஒவ்வொன்று மந்திரத்துக்கெல்லாம் சொல்லி 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 தான் பவர் ஏற்றி வச்சிருக்கா. அதனால் அந்த கருங்கல் சிலையாக இருந்தாலும் அது அழ ஆரம்பிச்சது. ஜஸ்ட் இமேஜின், நமக்கே வந்து வெயிட்டே தூக்காத வந்து இவ்வளோ பெரிய வெயிட்டு தூக்கி தலையில் வச்சா நான் முடியாது, நம்மளால் கீழே போட்டுருவோம். ஆனால் கூட கீரைக்காரி காய்கறி இவ்வளோ பெரிய கூட இது தூக்கின்னு வரா, வயசானவோ அப்படி தூக்கின்னு வரால. ப்ராக்டிஸ் அது. அவள் அந்த சும்மாடுன்னு சொல்லிட்டு ஒரு துணியை சுருட்டி மேலே வச்சுட்ருப்பா, அது மேலே வச்சுப்பா. பட் ஸ்டில் அந்த வெயிட் ஷுட் பேர். இந்த வெயிட்டு சொல்லும்போது பரமாச்சாரியார் வந்து ஒரு பையன் பார்க்குறான். அப்போ வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறார், என்ன இருக்கிற ரொம்ப தலைவலியாக வலிக்கிறது, எனக்கு ஸ்கூல் பாடமே படிக்க முடியல அப்படிலாம் சொல்கிறான். அப்படியா, எனக்கு எத்தனை சாப்பிடுவேன் எல்லாம் கேட்குறாரு. சாதாரண உணவு அதெல்லாம். அப்போ சொல்கிறார், நான் சொல்லாமல் கேளு, ஒரு 1 கிலோ 2 கிலோ சொல்கிறார், அரிசியோ கோதுமையோ அது ஒன்று தினம் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற தினம் அதை எடுத்துகிட்டு போய் அந்த கோவிலில் வந்து போய் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி இத்தனை நாட்கள் கணக்கை சொல்கிறாரு. அந்த பையன் தலையில் வச்சுன்னு போகிறான். அப்புறம் ஓடி வரான். ஒரு 2-3 வாரம் கழிச்சு, மாதிரி சுவாமி தலைவலியாக நின்று போயிடுத்துன்றான். அதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்கல்லை ஓப்பன் பண்ணோன்னு அவனுக்கு. பரமாச்சாரியார் சொல்கிறார், அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது சம்திங் இஸ் பீங் நம்ம உடம்புல சில சேஞ்சஸ் நடக்கிறது. அந்த குழந்தைக்கு இது மாதிரி ஆகிடுது, சரியாயிடுது அந்த பையனுக்கு. ஆனால் இங்கே வந்து துர்க்கைக்கு வந்து ஷீ குட் நாட் பேர் த வெயிட். துர்கை எவ்வளோ உயரம், கிட்டத்தட்ட 3 அடி உயரம். பெரிய கோவிலாக இருந்தால் கூட ஒரு 3 அடிக்கு மேலே இருக்காது அந்த கோஷ்ட தேவதையெல்லாம். சார் நான் 3 அடி வச்சுக்கூடாங்க. சார் அது கோபுரம் வெயிட் எவ்வளோ, பல டன். அந்த கருவறை விமானத்தினுடைய வெயிட் வந்து ஷிஃப்ட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த கோஷ்டத்தில் அந்த இடத்துல மட்டும்தான் இது ஒழிக்கிறது. இன்றைக்கி காலையில் என்ன நடந்ததுன்னா, இது முடிச்சுட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது அப்புறமா வந்து அதை திருத்தி இதெல்லாம் பண்ணி ஃபோட்டோலாம் பார்க்குறார். சரி, சாட்டிஸ்ஃபைடு. அப்புறம் நல்ல நாளை சொல்லி கங்கா ஜலம்லாம் இங்கே இதுலேருந்து மடத்துலேருந்து கொடுத்து அமைச்சிருக்கா. நல்லா விமர்சையாக அந்த சந்ததிக்கு மட்டும் குபாஷம் பண்ண சொல்லியிருக்கா. பண்ணி இந்த துர்கா சுத்தங்கள், அந்த சண்டி பாராயணம் இதெல்லாம் நடந்து அம்பாள் ஜாமுன்னு ஆகிடுது. அப்புறமா வந்து அந்த தண்ணி வரல. அதே சிலை தான் பிரிட்டிஷ் ஆகிருக்கு. இது சொல்லும்போது காலையிலேருந்து இதை நான் படிச்சிருக்கேன். ஆதி காலத்தில் எந்த ஊரும் தெரியல, எனக்கு மறந்து போயிட்டேன். இந்த பந்தனை நல்லூர்னு மறந்து போயிடுது. கிட்டத்தட்ட 10 பேரை நான் வந்து ஒவ்வொருத்தராக கேட்டுருக்கேன். சொல்லுங்கள், அக்கா தெரியுமா, யாருக்குமே தெரியலன்ற. நம்ம என்சைக்ளோபீடியா கோவிலை பற்றி சொல்கிறதுன்னா உமாசங்கரன் தான். இதில் இருக்க பாவம் மாமாவுக்கு வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்கேன். நான் காத்தாலேருந்து குளிக்கவே இல்லை. நான் துணி துவைச்சிட்டு தான் முடிச்சுட்டு வந்தேன். அவரை வேலைக்காரனாக வச்சுக்கிறவர். அவரே தான் பண்ணுறார். மனைவி டயாலிசிஸில் இருக்கா. அந்த 82 வயசு பெரியவ, 83 வயசு மாமாவுக்கு. அப்புறம் தான் சொன்ன உடனே டக்குன்னு கொஞ்சம் இருக்கு சொல்கிற ராஜா அப்படின்னாரு. அவர் எழுதின புக்கு பரமாச்சாரியார் தரிசித்த கோவில்கள் போட்டு ஒரு பரமாச்சாரியார் தரிசித்த ஆலயங்கள்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் வெளியிட்டிருக்காரு. அந்த புக்கு நான் வாங்கியிருக்கேன். எங்கே வச்சேன்னு தெரியல பாருங்க. புஸ்தகம் இருக்கேங்கிட்ட
அதில் இருக்க அந்த அந்த இது இருக்குன்னு. ஸோ ஐ குட் நாட் ட்ரேஸ் த புக்கு. இம்மீடியட்டாக அவர் தான் ஃபோன் பண்ணேன். உடனடியே சொன்னார் அவர். இந்த ஹோல் கிரெடிட், இந்த டாபிக் ஒன்று கிரெடிட் அவருக்கு தான், உமாசங்கருக்கு தான் கொடுக்கணும், மகேந்திராவாடி உமாசங்கரன். ஸோ அவருக்கு இல்லாத கவலை, மகேந்திராவாடியில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கான், எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் அடிச்சிட்டாரு. ஒரு சின்ன ஒரு பெயிண்ட் அடித்து கும்பாஷம் பண்ணலாண்டா, யார் நான் 1.5 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், யாராவது வந்தால் அந்த கோவில் கும்பாஷம் பண்ண சொல்லணுண்டா. இவாட்ட பேசி அவாட்ட பேசினார். என்ன நான் சொன்னேன், அதுக்குன்னு தனியாக ஆள் வருவான் மாமான்னு. இல்லைடா, நான் வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நான் கொடுத்துட்றேன், வேறு யாராவது பண்ணி அந்த பிள்ளையார் கோவில் கும்பாஷம் பண்ண சொல்லிட்டேன், ஜஸ்ட் பெயிண்டிங் தான் மேலே பண்ணணும் அப்படின்னார். இதை எதுக்கு சொல்ல வரேன், அவ்வளோ ஈடுபாடு. பரமாச்சியாரியார் கூடயே ட்ராவல் பண்ணியிருக்காரு நிறைய கோவில்களுக்கு. அவர் புஸ்தகத்தை எடுத்து படித்தாலே போதும், நம்ம யூ கேன் கீப் இட் அஸ் அ கைடு வித் யூ. அடுத்தடுத்த கோவில் அப்படியே போயிடலாம். பெங்களூர் ரோட்டில் போனோன்னா ஒரு 10 கோவில் பார்த்து விடலாம் அந்த புக்கை வச்சுட்டா. திருத்தலங்கள் 40 உண்டு, தமிழக ஆலயங்கள் ஒன்று எழுதியிருக்கார், இது பரமாச்சாரியார் தரிசித்த ஆலயங்கள் ஒன்று இருக்குது. இதெல்லாம் பண்ணால் அடுத்த கோவிலாக வரும். இப்போ நிறைய பேர் எழுதுகிறார், இங்கே ஒன்று சிதம்பரம் ஒன்று இருக்கும், அடுத்து திருப்பதின்னு இருக்கும், சம்மந்தமே இல்லாத மாதிரி. அப்படிலாம் எழுத மாட்டார் அவர். ரொம்ப அழகாக தெளிவுற, ரொம்ப மணிப்பழவான நடாது, ஈஸியாக புரியும், மனசை தொடரா மாதிரி இருக்கும் அந்த இதெல்லாம். ஸோ அது அவர் மூலமாக கிட்டத்தட்ட நான் 100கணக்கான கோவில் அந்த காலத்தில் விசிட் பண்ணியிருக்கேன். அவர் தான் என்னுடைய இந்த செவ்வாய்க்கிழமை பேசணும்னு சொல்லும்போது உடனடியாக 83 வயசு பெரியவர், 74 வயசு ஆளுக்கு டக்குன்னு சொன்னார் இன்னைக்கு காலையில். இப்போ ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும் அவர்கிட்ட பேசி நான் வச்சது. இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அகெயின் அண்ட் அகெயின் சொல்லுங்க. இப்போ தயவுசெய்து இதெல்லாம் கருங்கல் சிலைன்ற எண்ணத்தை விட்டுருங்க. கோஷ்ட தேவதைக்கு பவர் உண்டு. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. நீ செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, அந்த அம்பாளுடைய மகிஷாசுரமர்த்தினுடைய இது இருக்கு, சண்டீன வாட்சருடைய தியான ஸ்லோகம் இருக்கு. மாதர்மே மதிகீட பக்னி மகிஷ பிராணா பகோரோத்யமே ஹேலா நிர்மித தூம்ரலோச்சனவதே ஹே சண்ட முண்டார்த்தினே நிஷேஷ கிருத்த தத்தவி ஜனசே நித்யே நிசிம்பாவகே சும்ப சம்சன அம்பார் துர்கே நமஸ்தே ஹே அம்பிகேன்னு முடியாது. இது வந்து சண்டீன வாட்ச மந்திரம். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே. ஓம் கணக்கில் வராது. ஐம் ஹ்ரீம் க்ளீம் 3 எழுத்து. ஐம் ஹ்ரீம் HREM, க்ளீம் KLEM. ஸோ சாமுண்டாய 5 எழுத்து, 5 3 8, விச்சேன்னு ஒரு எழுத்து, சமஸ்கிருத எழுத்து. ஸோ இதுதான் சண்டீன வாட்சரின் பேர். இது செவ்வாய்க்கிழமையில் உபதேசமாக கூட வச்சுக்கோங்க. அது யாராச்சும் இது வரைக்கும் மந்திரம் வாங்கிக்கலைன்னா என்கிட்ட இதை எடுத்துக்கோங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே. ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஹ்ரைம் ஹ. இது ஹஹ தான் வந்து இது அங்கன்யாசம் கரன்யாசத்தில் வந்துடும். அது ஸோ தியான ஸ்லோகம் சொல்லிட்டேன். இது வந்து இந்த இது முன்னாடியே வந்து வெப்சைட்டில் இருக்குது, இங்கே டீட்டெயில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி இது பேசணும். இந்த டாப்பிக்கே இந்த பந்தனையநல்லூரில் இருக்கிற இந்த பந்தாடு நாயகி சமேத பசுபதீஸ்வரர் கோவில் இருக்கிற கோஷ்ட தேவதை துர்கா, அதை பற்றி பார்த்துருக்கோம். அன்றைக்கி அந்த படம் கிடைக்கல, ஐ குட் நாட் ஃபைண்ட் இட். ஸோ அங்கே அந்த கோவிலுக்கு போகிறவா கட்டாயம் விசிட் பண்ணி பாருங்க. அதை அந்த அம்பாள் வந்து பரமாச்சியார்கிட்ட பேசி தன்னுடைய அந்த தலபாரத்தை இறக்கி வச்சுட்டாங்க. அதை பார்த்துருக்கோம். அன்றைக்கி இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.